ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைய நாளிலும் நம்ம தேவ பிள்ளைகள் யார் யாரெல்லாம் என்னென்ன நம்ம தேவனிடத்தில் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டீர்களோ, காத்திருக்கிறீர்களோ, எல்லா காரியங்களுக்கும் ஜெயமாய் கர்த்தர் நன்மையை செய்ய போகிறார். கட்டாயம் நம்மளுக்கு நன்மை வரும். அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போடுவோம். ஆண்டவர்கிட்ட வேண்டணும், ஜெபம் பண்ணுகிறோம், நம்முடைய வேண்டுதலுக்கு ஒரு பதிலும் இல்லையே அப்படின்னு சொல்லி காத்திருப்போம். ஆனாலும் அந்த காத்திருக்கிறது வீணாக போகாதுங்க. ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார். நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதிலை கட்டாயம் தருவார். ஏன்னா வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எந்த நேரத்தில் அவர் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நம்ம காத்திருக்கிறதுல தப்பில்லை. நம்ம தான் ஜீவனுள்ள தேவன், இரட்சகர், உலக இரட்சகர், உன்னதமானவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவர், நம்ம தகப்பன், நம்ம இரட்சகர், நம்ம சகாயர், நம்ம கண்மலையானவர், நம்மளை காக்கும் தெய்வம், நம்ம கேடகம், நம்ம துருகம், நம்ம புகலிடம். அவர் கட்டாயம் நமக்கு ஏற்ற நேரத்தில் கொடுப்பார். அப்போ பெற்றுக்கொள்வோம். நம்ம எப்போதும் இருப்பது போல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், துதி செலுத்துவோம், ஆராதனை செலுத்துவோம். அவர் பாதத்தில் எப்போதும் அமர்ந்திருப்போம், அவருடைய வசனங்களை படிப்போம், தியானிப்போம். நம்ம தொடர்ந்து எப்போதும் இருக்கிற மாதிரி இருப்போம். நம்ம வேண்டிக் கொண்டே இருப்போம். வேண்டுதலுக்கு அவர் நமக்கு நன்மைகளை செய்யும் நேரத்திலே அவர் செய்யட்டும். அதை மகிழ்ச்சியோடு நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.